வீதி லீடர்ஸ் திரு அண்ணாமலை அவரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதே ஞாயிற்றுக்கிழமை சென்னையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு பேரணியும் முன்னெடுத்திருந்தாரு. 2029 தான் அவருடைய டார்கெட்டு. நாளிதழ்களை புரட்டி பார்த்தாலும் செய்தி தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் என்ன அப்படின்னு முழுமையா அந்த ஸ்பீச்சை பார்த்துடலாம். அதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நாங்க ஓராண்டு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் ஆட்சிக்கு டைம் கொடுக்கிறோம், ஊழல் இல்லாம நடத்தணும். ஒரு சில அமைச்சர்கள் இப்பயும் கமிஷன்லாம் கேட்குறாங்க, அந்த ஆடியோ எங்ககிட்ட இருக்கு, ஆடியோவை விட மாட்டார் போல அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அதன் தொடர்ச்சியாக என்ன பாஜக பி டீம்னு இப்பவும் சொல்றாங்க. அங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்னை கூப்பிட்டு என்ன பேசினார் தெரியுங்களா, இப்போ ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு, நீங்க இங்க டெல்லிக்கு வந்துருங்க, இங்க அரசியலை தொடருங்க, முக்கிய பொறுப்புகள் 3 ஆண்டுகள் இப்படி வேலை பாருங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா நான் எந்த கூடுதல் பொறுப்பு முக்கிய பொறுப்பு எதுவும் மறுத்துட்டு என்னுடைய பலம் இதாங்க, நான் தமிழ்நாட்டு அரசியல் இதுல தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அண்ணாமலை. ஆனாலும் இப்ப எதிர்கட்சி வரிசையில திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இருக்காரு. புதுசா நடிகர் திரு தனுஷ் அவரும் அரசியல் விருப்பம் இருக்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் பார்த்தா தெரியுது. தொகுதி ரீதியாக பொறுப்புகள்லாம் போட்டுட்டு இருக்காருலாம் சொல்றாங்க. ஸோ இந்த எதிர்கட்சி போட்டியில தன்னை முதன்மையான சக்தியாக நிலைநிறுத்திக்கணும். ஒரு பக்கம் திரு விஜய், இன்னொரு பக்கம் வலதுசாரி அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஊழலுக்கு எதிரான திரு அண்ணாமலை. 5 ஆண்டுகள்ல ஒரு எதிர்ப்பு உணர்வு விஜய் ஆட்சிக்கு வந்ததுன்னா அதை தான் அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு பின்னணியில அந்த வலதுசாரி அரசியல் கண்ணோட்டம் இல்லாம இல்ல. அதாவது உதயநிதி ஸ்டாலினை இந்த போட்டியிலிருந்து விலக்க செய்வது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி போட்டியில கடைசீட்ல இருக்காரு. இப்ப உதயநிதியும் அவரோடு பின்னுக்கு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அஜெண்டாவும் இருக்கு. அதனால தான் இந்த ஜென்சி சமூகம் விரும்பக்கூடிய விஷயங்களை கையில் எடுத்து பொதுவான அந்த நிர்வாக பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து களம் மாறுறாரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் விமர்சகர்கள்.